சாயிரம். நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்ய துவங்கிய பிறகு காதை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட கேலி சொற்களை அதிகம் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கத்தான் செய்யும். எனவே செவிடனாக இருந்து விடலாம், நமக்கானதை முடிக்கும் வரை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளையே உன்னை விட்டு விலகிய நல்ல காலம் உன்னை தேடி வரப்போகிறது. நாளை முதல் உனக்கான பிரகாசமான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கஷ்டம் வரும் பொழுது கலங்காமல் இரு என் பிரியமே. உன்னை விட்டு விலகிய நல்ல காலம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. அந்த எண்ணம் உன்னிடத்திலிருந்து விட்டால் உன்னை விட்டு விலகி சென்றிய எல்லா நல்ல காலமும் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. கஷ்டம் வரும் பொழுது கலங்காமல் இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என் அன்பு பிரியமே. எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் பிரம்மாண்டமாக அமையும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்டு நிற்காதே என் பிரியமே. மற்றவர்களிடம் வழி கேட்காதே. உனக்கான வழி என்ன என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தோல்வி அடைவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கலாம். ஆனால் வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உழைப்பு மட்டும்தான். பழி சொல்ல தெரிந்த யாருமே உனக்கு வழி சொல்ல போவதே இல்லை என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை என்றுமே உன் கையில்தான் இருக்கிறது. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கு தான் என்பதை புரிந்து கொள். கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை. முயற்சிகள்தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். தினசரி கடமைகளை திட்டமிட்டு ஒழுங்காக நீ செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் உன்னிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆம் என் பிரியமே, தொடர்ந்து அது உன்னிடமே நிலைத்து இருக்கும் எப்பொழுதுமே. என் அன்பு பிரியமே, எங்கு இருந்தாலும் கவலையே படாதே. எங்கு இருந்தால் நீ முழுமையாக உணர்கிறாயோ அங்கு சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடியது இரண்டு காரியம்தான். ஆம் என் பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னால் முடிந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இரு. அவர்களுக்கு நன்றாக புரியும்படி வாழ்ந்து காட்டு. மனம் ஒத்த வாழ்வுதான் வெற்றியின் மூலதனம். நீ விதைப்பது எதுவோ அதையேதான் அறுவடை செய்ய போகிறாய். நிறைவான நிம்மதியை தரக்கூடிய குறுக்கு வழிகள் எதுவுமே கிடையாது என்பதை உணர்ந்து கொள். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல ஒருபோதும் அமைந்து விடாது என் பிரியமே. நீ எதிர்பார்ப்பது போலவே எல்லாம் அமைந்து விட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் உன் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்ற உண்மையை உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் சரியாக சிந்தித்து செயல்பட்டால் யாரிடமும் உன்னுடைய வெற்றியை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே புரிந்து கொள்வார்கள். உன்னை பற்றி மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் அதிகமாகவே புரிந்து கொள்வார்கள்.
ஆம் என் பிரியமே, வெற்றி அடைவதற்கு உன்னிடம் வழி அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய தடைகளாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது பயம் மட்டும்தான். அந்த பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து என்பதை புரிந்து கொள். உன்னுடைய அறிவை நீ வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் உன்னை விட்டு விலகிவிடும், மிக தூரமாக. உன்னுடைய கடந்த கால தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி குறை கூறிக்கொண்டே இருப்பதால்தான், அப்படி செய்து கொண்டே இருப்பதால்தான் சிறந்த எதுவுமே மாறிவிடப் போவதில்லை. உன்னுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றுவதற்கு சிந்தனை செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. அதுவே உன்னை சிறப்பானதாக மாற்றும். அதுவே உன்னை மிக மிக சிறப்பானதாக மாற்றும். உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை யாருக்கும் தெரியாமல் உள்ளேயே அதை புதைத்துவிடு. உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள். அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயமாக கிடைத்தே தீரும் என் பிரியமே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரத்தையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால், நீ தூக்கி எறியும் பொழுது எதையுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீதான் சரியாக உன் நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறாயே. அந்த நேரமே உன்னை பிரம்மாண்ட வெற்றிக்கு அழைத்து செல்லும். ஆம் என் பிரியமே, நேரத்தை எப்பொழுதுமே வீணடிக்காதே. வெற்றியை நோக்கி விரைந்து ஓட அந்த நேரமே உனக்கு ஆற்றலை கொடுக்கும். உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றியே தான் நிறைந்திருக்கிறது என் பிரியமே. உன்னை சுற்றி வாய்ப்புகள் நிறைந்து இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள உன்னை எப்பொழுதுமே தயாராக வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னை தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக இருக்கும் பொழுது ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றும் ஒரு கடினமான நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் தடுப்பதற்கான அத்தனை வழிகளையும் அந்த ஆற்றலே உனக்கு கொடுக்கும். ஆம் என் குழந்தா, பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் என்பதை புரிந்து கொள். உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும் அந்த எண்ணங்கள். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் என்பதை புரிந்து கொள். தொடர்ந்து செயல்பட வைக்கும் அந்த எண்ணங்கள் தான். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்வு. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவோடு சரியான இடத்தில் ஜெயித்து காட்ட, அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து காட்ட போராடு. உன்னால் முடிந்தவரை போராடிக்கொண்டே இரு என் பிரியமே. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு அதுதான் மிக சரியான வழியாகவும் இருக்கும். மற்றவர்களிடமிருந்து நிறையவே கற்றுக்கொள்ளலாம் என் பிரியமே, தவறே இல்லை. நிறைய கற்றுக்கொள்ளலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து விடுவது மிக மிக தவறு. அப்படி நீ வாழ்ந்தால் உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது என் பிரியமே. உனக்கான வாழ்வை வாழவே முடியாது. நீ முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழியாக இருக்கும். அந்த கேள்வியை அடிக்கடி உன் மனதிடம் கேட்டுக்கொண்டே இரு. அதுவே உன்னை வெற்றியடைய வைக்கும், பிரம்மாண்ட வெற்றிக்கு அழைத்து செல்லும்.
என் அன்பு பிரியமே, கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையுமே முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள். கண்ணீர் சிந்துவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. அதனால் பிரச்சினைகளை பார்த்து பயப்படாமல் அதை உற்சாகமாக எதிர்த்து போராட கற்றுக்கொள். எளிதாக வென்றுவிடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கவலையே படாதே. நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அதை நீயே தனியாக சமாளிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய பலவீனத்தை குறைத்து உன் பலத்தை பெருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எத்தனை முறை தோற்றாலும் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர, அதுதான் வெற்றி பெறுவதற்கு வழியே தவிர, பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்லவே அல்ல. ஒரு காரியத்தை உன்னால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் முயற்சி செய்து பார்க்க தவறவே தவறாதே. ஆம் என் குழந்தா, எதையுமே உன்னால் சுலபமாக மாற்ற முடியாதுதான். ஆனால் அனைத்தையும் மாற்றக்கூடிய வழியை கண்டுபிடிப்பது உன் கையில்தான் இருக்கிறது. அனைத்தையும் உன்னால் சுலபமாக மாற்றி அமைத்து காட்ட முடியும். உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள் என் பிரியமே. நீயே உருவாக்க கற்றுக்கொள். உன் மனதிற்கும் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது. சோர்ந்து போய் ஏமாந்து போயிருக்கும் உன் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது. வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய். என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை
சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இதுவரை உனக்கிருந்த கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு உனக்கு விலகப் போகிறது. என்னுடைய பொக்கிஷத்தை, என் பிள்ளைகளாக உங்களை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல், நமக்கு எது நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதோ அது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் தீர்க்கமாக வளர்த்துக்கொள். தீர்க்கமாகவே பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு இரு. எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். உலக நடப்பை நினைத்துப்பார். உலக நன்மையை நினைத்துப்பார். அனைவரையும் சிந்தித்துப்பார். நேர்மறை எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, நேர்மறை எண்ணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். உன்னுடைய துக்கமான நாட்களிலும், மன போராட்டமான நாட்களிலும் கூட மனதில் நம்பிக்கையோடு, முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடு உன் நாட்களை கடந்து பார். உன்னுடைய தடைகள் அனைத்துமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். ஆம் குழந்தையே, உன்னை மாற்றிக்கொள். உன் மனதை மாற்றிக்கொள். உன் வாழ்வை மாற்றிக்கொள். நிச்சயமாக மாற்றிக்கொள். மாற்றம் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக நன்றாகவே கூடியிருக்கிறது. நேரம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் சாயப்பா கூறுவதை நன்றாக செவித்து கொடுத்து கேள். அதை பின்பற்றுவது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பின்பற்றி பார்க்கலாம் தானே? நம்பிக்கையோடு, போராட்டமான எண்ணத்தோடு பின்பற்றிப்பார். நீ தொட்டது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும். வெற்றியாகவே முடியும். தேவையில்லாமல் உன்னையே வருத்தி கொள்ளாதே. உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்ன நடந்தாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நமக்காக யாருமே இல்லையே, என்ன செய்வது, ஏது செய்வது என்று மறக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு.
உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன், உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணை சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. இயற்கை எதையெல்லாம் உணர்ந்ததோ அதுவே இன்றைய பிரபஞ்சம். இயற்கை உணர்ந்த அனைத்துமே பிரபஞ்ச அணுவில் புதைந்துதான் கிடக்கிறது. அதுவே பிரபஞ்ச மனது. பிரபஞ்சம் இயக்கும் விதம் அந்த பதிவுகளை பொறுத்தே இருக்கும். பிரபஞ்ச மனதின் மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியே மனித மனம். இயற்கை எதை உணர்கிறதோ அதை நம் மனது வடிவமைக்க செய்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாமும் இயற்கையே. நாம் எதை உணர்கிறோமோ அது மனதால் வடிவமைக்கப்படுகிறது. மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். பிரபஞ்ச மனம் இயற்கையை கட்டுப்படுத்த மனித மனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ,
எப்படி தாண்டி வருகிறாயோ அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளைப் பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, உன்னை நெருங்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமாக இருக்காதே. நான் இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு, மன அமைதியோடு இரு. அப்பாஸ் கூறும் வாக்கை நன்றாக கேட்டுக்கொள். அதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருப்பதுமில்லை, இன்பம் மட்டுமே எப்பொழுதும் உன்னிடமே இருந்து விடுவதும் இல்லை. அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை பிள்ளையே. தேவையில்லாத விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. வேதனைப்படுத்தி உன்னையும் வேதனைப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்காதே. அமைதியாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, கலங்காதே. ஜெய் சாயிராம். இழந்ததை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. அதைவிட சிறந்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாய் நம்பு. நான் இருக்கிறேன் உன் அருகிலேயே எப்பொழுதுமே, எந்நாளுமே, எல்லா நொடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூட யாருமே இல்லை. நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவே இல்லை என்று வருத்தப்படுகிறாயா? சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையவே அமையாது.
நீதான் அதை உருவாக்க வேண்டும். நீதான் அதை உனக்கு சாதகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.